சார் என்ன பண்ணுறாரு? வெங்காயம் வெட்டுற தக்காளி சட்னிக்கு. நீங்கள் தான் டிஃபன் செய்ய போகிறீங்களா? சூப்பர். ஈஸியாக இருக்குது அதில் வெங்காயம் சாப் பண்ணுறதுக்கு. செம்ம சூப்பர். டைம் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். வெங்காயம் பொடி பொடியாக இருக்கும். சூப்பர். என்ன எண்ணெய் ஊற்றி வச்சுருக்க? வேர்க்கடலை எண்ணெய் ஊற்றி வச்சு இருக்குமே. சரி, வெங்காயம் போடலாமா? ஃபர்ஸ்ட் இப்போ கடுகு போட்டுக்கலாம். அப்படி தூவி விட்டுருணும். இளவரசர் அவர்களை கடுகு புரியுது. வெங்காயத்தை குட்டுங்க, ஸ்லோலி குட்டுங்க, கண்ணில் அடிச்சிடும். போகும் மகா போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். சமைக்கிறதுக்கு எப்பயுமே கல் உப்பு போட்டால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் நல்லா. அதுக்கு லாஸ்ட் தூள் என்ன போட்டிருக்கீங்க? தனி மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டிக்கலாம். இப்போ தக்காளி ஊற்றிக்கலாம். தக்காளி அரைச்சதை ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி பூண்டெல்லாம் போட்டாச்சு. வெத்தை மிளகாத்தூள் போட்டிருக்கோம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே அரைச்சிது. எல்லாரும் எங்கள் அம்மா வந்து வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகாத்தூள் பாருங்கள். இதை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் கலந்து போட மாட்டாங்க. அதான் உண்மை. ஆல்மோஸ்ட் நம்ம தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டு இருக்கு. கொதிக்குது. இப்போ கிண்டிக்கலாம். ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு நீங்கள் தான். நாங்கள் பரம்பரையாக கிண்டுவோம். பரம்பரையாக எங்களுக்கு இந்த கிண்டு வேலை இருக்குது. இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் போட்டாச்சு. பாருங்கள் நல்லா இதாக இருக்குது. சுந்தர் உங்களுக்கு நாங்கள் தண்ணி சேர்க்கல. நாங்கள் தண்ணி சேர்த்துருவோம். எங்களையும் சேர்த்துருவோம். ஆனால் வீடியோவில் காமிக்கல. உங்களுக்கு தேவையான தண்ணியை போட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க. அதுதான் எங்கள் இளவரசர் வச்ச குழம்பு இன்னைக்கு மழைத்துளி மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர். அம்மா சுட்ட இட்லி. அம்மா இட்லி சமையல் செய்வாங்க. இப்போ தொட்டுக்க சைடிஸ் தக்காளி சட்னி. அருமையான காம்பினேஷன் சொல்லலாம். நீங்களும் வாங்க சாப்பிடலாம்.